ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு அனீஸ் சேனல். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான தயிர் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள்: சாதம் எடுத்துருக்கிறேன் ஒரு பவுல் ஃபுல்லாக. அதே பவுலில் ஒரு பவுல் தயிர் எடுத்துருக்கிறேன். இது செமி லிக்விட், கட்டியான தயிரும் இல்லை, மோரும் கிடையாது, செமி லிக்விட் ஸ்டேஜில். ஒரு பாதி ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, கொத்தமல்லி தழை கொஞ்சம், நறுக்கிய வெங்காயம், இதை நீளவாக்கில் மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதே போல் நீளவாக்கில் மெலிசாக கட் பண்ண பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி வச்சுருக்கிறேன். இந்த இஞ்சியை நான் நறுக்கி போட போகிறதில்ல, துருவி போட போகிறேன். நறுக்கினா வாயில் கடிபடும். 1 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, தாளிக்க தேவையான எண்ணெய் 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். 3 வரமிளகா, கொஞ்சம் திராட்சை, கொஞ்சமாக போமோகிரானட் எடுத்துருக்கிறேன். நீங்கள் இதோட ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல இந்த சாதத்தை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இதை நல்லா மசிச்சு விட்டுறலாம். பாருங்கள், நல்லா மசிஞ்சிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு இப்போது மத்தியானம் வச்ச சாதம் மீந்துருச்சு, இல்லைன்னா முந்தின நாளத்து சாதம் மீந்துருச்சு, உங்களால் இப்படி மசிக்க முடியலன்னா கூட தயிரையும் அந்த சாதத்தையும் ஒன்றா மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துருங்க. இப்போ இதோட தயிரை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதோட உப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மற்ற பொருட்களை தாளித்து இதோட கொட்டி கட் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரூட்ஸையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்காக ஒரு அடிக்கனமான பாத்திரம் வச்சுருக்கிறேன். பாத்திரம் சூடாயிடுச்சு, அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த எண்ணெயில் கொத்தமல்லி தழையும் பழங்களையும் தவிர மீதி எல்லா பொருளையும் ஒவ்வொன்றா போட்டு வணக்க போகிறோம். பாருங்க, இது நல்லா வணங்கிடுச்சு. இதை தயிர் சாதத்தோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட இந்த ஃப்ரூட்ஸையும் இந்த கொத்தமல்லி தழையும் தூவி விட்டுறலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம்.
இப்போ நம்ம தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப சத்தானது. எல்லா ஃப்ரூட்ஸும் இதில் இருக்கிறதுனால குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நான் தயிர் சாதத்தோட கத்திரிக்காய் வறுவல் பண்ணியிருக்கிறேன். இது ஒரு நல்ல காம்பினேஷன். கத்திரிக்காய் வறுவலோட ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.